இந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்காக அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஒரு சிலர்லாம் வந்துட்டு பேக் வாங்கிட்டாங்களோ, கமின்ஸ், ஹெசில்வுட், ஸ்டார்க் அவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு WTC ஃபைனல்ஸ் தான் முக்கியம், இது சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் முக்கியமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். 2010க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் கூட வின் பண்ணது கிடையாது. T20 டீம் மாதிரி தான் இருக்காங்க. இப்போ ஃபேசர் மெக்கர்கா இருக்கட்டும், ஆரன் ஹார்டியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு T20ல வந்துட்டு ஒரு 4 ஓவர் போடுறது இல்ல ஒரு 6 ஓவர் பவர் பிளே அடிச்சு கொடுக்கறதா கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா இந்த டீம் வந்துட்டு எப்படி அவங்க பிளேயிங் 11 செட் பண்ண போறாங்கன்னே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஃபாஸ்ட் பவுலிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே புதுவானுங்க. நேதன் எலிஸ் புதுசு, ஸ்பென்சர் ஜான்சன் புதுசு. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேர்ல்டு லெவல் டோர்னமெண்ட்ஸ்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. பட் பேட்டிங் கோர் இவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்மித்தா இருக்கட்டும், லபுஷானேவா இருக்கட்டும். நீங்க ஆக்சுவலா மேக்ஸ்வெல் சொன்னீங்க, நீங்க 2023 வேர்ல்டு கப் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. 91 for 7ல இருந்து அந்த மனுஷன் ஒத்த கால வச்சுக்கிட்டு அவர் ஆடினாரு. இப்ப என்ன இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போச்சுன்னா, இவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஆட போற ஸ்மித், லபுஷானே வந்துட்டு ஒரு எண்டு புடிச்சுப்பாங்க. பேஸ் டெப்த் தான் வந்துட்டு என்ன சொல்றது, ஸ்டார்க், கமின்ஸ், அந்த ஹெசில்வுட் இல்லாதது அப்படியே அப்பட்டமா தெரியுது. என்ன தெரியல, ஸ்காட் பாலண்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமா அப்படிங்கிற தெரியல.